வணக்கம். தமிழ் வெட்டலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம தீபாவளி பலகாரங்களான பாதுஷா தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சூப்பராக அழகாக லேயராக ஸ்பான்ச்சியாக ஜூஸியாக நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 3 ஸ்பூன் அளவுக்கு புளிக்காத தயிர், பொடிச்ச சர்க்கரை 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, 1 பிஞ்ச் உப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சர்க்கரையை பொடிக்காமல் சேர்த்துக்க வேணாம். கிறிஸ்டலாக இருந்தால் மாவோட மிக்ஸ் ஆகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் பொடிச்ச சர்க்கரை இந்த போல் கலந்துட்டு நம்ம சேர்க்கையில் மாவோட சீக்கிரமாக மிக்ஸ் ஆகிக்கும். வீட்டில் காய்ச்சின நெய் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். நெய்க்கு பதிலாக நீங்கள் டால்டா கூட உருக்கி சேர்த்துப்பாங்க. சில பேர் வெண்ணெய் உருக்கி கூட சேர்த்துப்பாங்க. நான் நெய்யாகவே சேர்த்துருக்கேன். உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. 200 கிராம் அளவுக்கு மைதாவை நான் சளிச்சிட்டு சேர்த்துருக்கேன். இது 200 கிராம் மைதா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு மைதாவில் செய்ய விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அதே அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இந்த போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு இந்த போல் பிடிச்சோம் அப்படின்னா பிடிக்கிற அளவுக்கு வரணும். அதே போல் மாவில் எல்லா பக்கமும் அந்த தயிர் கலவை கலந்து வரணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஈரமாவாக, அதாவது பச்சை மாவாக இருக்கக்கூடாது. சரிங்களா? இப்போ கொஞ்சம் போல் தண்ணி தெளித்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் டைட்டாக இருக்கணும். ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசைய வேண்டாம். லைட்டாக விரல் எடுக்கல மாவுகளை தள்ளி நம்ம பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி கூடவா போயிட வேண்டாம். பிசைஞ்சாச்சு. லைட்டாக அந்த விரல் இடுக்குலேயே தள்ளி பிசைங்க. ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து பிசைய வேண்டாம். இங்கே பாருங்கள், இப்போ மாவு நான் விரித்து இந்த போல் பிசையணும். நம்ம விரிக்கையிலே நமக்கு லேயராக வருது பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். நல்லா இப்படி விரலில் தள்ளி இழுத்து மாவை பிசைங்க. இல்லைன்னா பிச்சு ஒன்று மேலே ஒன்று வச்சு நீங்கள் பிசைங்க. எனக்கு இந்த போல் இழுத்து பிசைகிறது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்த மாதிரினால நான் இப்படியே பிசைஞ்சிட்டேன். உங்களுக்கு இது செட் ஆகலை அப்படின்னா மாவை ஒன்று மேலே ஒன்றா பிச்சு வச்சு நீங்கள் பிசைங்க. அப்போ தான் லேயராக நல்லா ஃபார்ம் ஆகும். பிசைஞ்சதுக்கு அப்புறமா இந்த போல் ஒரு காட்டன் துணி போட்டு மேலே தட்டு வச்சு மூடி விட்டுருங்க. அது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம சர்க்கரை பாவு ரெடி பண்ணிக்கலாம். சர்க்கரை பாவுக்கு நான் 200 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். அதுக்கு 1 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. சர்க்கரை உங்களுக்கு ரொம்பவும் தித்திப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 200 கிராம்லேருந்து நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு 25 கிராம் போல் கம்மி பண்ணிக்கோங்க சர்க்கரையை ஃபர்ஸ்ட் அடுப்பை குறைச்சே வச்சு சர்க்கரையை கரைய வச்சுக்கணும். அதுக்கப்புறமா அடுப்பை அதிகப்படுத்தி சர்க்கரை பாவை நம்ம கொதிக்க வைக்கணும். நான் ஒரு 3 ஏலக்காய் தட்டிட்டு சேர்த்துருக்கேன். சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள். நல்லா கரைஞ்சி கொதி வந்துருச்சு. இந்த டைமில் நமக்கு பிசுப்பாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கம்பிப்பதம் வரணுங்கிறது கட்டாயம் கிடையாது. நம்ம ஒரு மாதிரி விளக்கெண்ணெய் நம்ம தொட்டோம்னா பிசுன்னு இருக்கும் இல்லைங்களா? அந்த போல் பிசுப்பாக இருந்தது அப்படின்னா பாகுபதம் கரெக்டாக இருக்கும். இப்போ அடுப்பை குறைச்சிட்டு நம்ம லெமன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் புழிஞ்சு விட்டுக்கிறேன். சர்க்கரை பாகு அடுத்த ஸ்டேஜுக்கு போகாத படிக்காக நம்ம லெமன் பிழிஞ்சுக்கிறோம். பிழிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஒரு சுற்றிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு சுற்றி நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே எடுத்து ஊற வச்சிடலாம். நம்ம இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணுறதை பார்ப்போம். பாருங்கள், முன்னைக்கு நல்லா சாஃப்டாகி வந்திருக்கு. ஒரு 3/4 மணி நேரம் போல் நான் மாவு அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் லைட்டாக அந்த போல் ஒரு உருட்டி தள்ளி பிசைஞ்சிட்டு நம்ம உருண்டைகளாக உருட்டிக்கலாம். நான் பட்டன் பாதுஷா தான் ட்ரை பண்ணியிருக்கேன். பெரிய பாதுஷாவாக வேணும்னா நீங்கள் உருண்டைகள் பெருசாக நீங்கள் எடுத்துக்கோங்க. மாவு உருட்டையிலையும் ரொம்ப அழுத்தம் கொடுத்து ப்ரெஷர் பண்ணி உருட்ட வேண்டாம். விரல் இடுக்கில் வச்சு சன்னமாக உருட்டினீங்க அப்படின்னாவே கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இந்த போல் கட்டை விரல் வச்சு ஒரு சுற்றி விடுங்க. இல்லைன்னா ஆள்காட்டி விரல் வச்சு ஒரு அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா அது ஹோல் ஃபார்ம் ஆயிரும். நமக்கு வடை மாதிரியே தான். நம்ம வடை ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா? லைட்டாக ஒரு ஓட்டை போட்டு தானே பண்ணுவோம். அதே போல் இதையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு பிளேட்டில் நம்மகிட்ட இருக்கிற எல்லா மாவுகளையும் இந்த போல் நம்ம உருட்டிக்கலாம். லைட்டாக வச்சு ப்ரெஷர் பண்ணிங்க அப்படின்னா ஹோல் நமக்கு கிடச்சிரும்.
இது வந்து தீபாவளி பலகாரங்களே ரொம்ப முக்கியமானது பாதுஷா தான். எல்லாத்துக்கும் ரொம்பவே பிடிக்கும் பாதுஷா. அதே போல் நம்ம எங்கே எப்படி செய்கிறது என்ன பண்ணுறது நம்ம கடைகள்லேயே பெரும்பாலும் வாங்கி சாப்பிட்ருப்போம். ஆனால் மற்ற ஸ்வீட்டை கம்பேர் பண்ணையில் இது வந்து டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்பவும் ஈஸியாகவும் இருக்கும். அதனால நம்ம இது வந்து வீட்டில் ஒன்ஸ் நம்ம ட்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா ட்ரை பண்ணி சாப்பிட்டதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சுது நம்ம இந்த ஸ்வீட் வந்துட்டு இவ்வளோ நாள் நம்ம கடைகளில் போய் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. பாதுஷா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ரொம்பவே சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நல்லா வந்து இரும்பு சட்டி வச்சுக்கோங்க. அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு சட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா கொதிக்கக்கூடாது. ஓரளவு கை பொறுக்கிற சுடுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ஸ்டேஜ் வந்த உடனே நம்ம உருட்டி வச்ச உருண்டைகளை மெல்ல மெல்லமாக உள்ளே சேர்த்துக்கலாம். அடுப்பை வந்து குறைவான தீயிலேயே வச்சுக்கோங்க. அதிகப்படுத்திட வேண்டாம். அதே அளவுலேயே வச்சு ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம கலர் வந்து தீஞ்சிடக்கூடாது. அதே போல் உள்ளே இருக்க மாவு நல்லா வெந்து வரணும். ஸோ அதனால் குறைவான தீயிலேயே இந்த போல் கரண்டி வச்சு சன்னமாக பரட்டி விட்டு நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். எண்ணெயில் செய்கிறனால ஸோ பார்த்து கவனமாக செய்யுங்க. அந்த கலர் வந்துருச்சு. அதே போல் மாவும் வெந்திருக்கு. பபுள்ஸ் வந்துட்டு கொஞ்சம் அடங்கி வந்திருக்கு. அந்த டைமில் நம்ம எண்ணெயை வடிச்சிட்டு இதை வந்து நம்ம வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். எல்லாத்தையும் இதே போல் நான் பொரிச்சிட்டேன். இப்போ நம்ம வந்து பாகடை சேர்த்துக்கலாம். நம்ம சூடோடு பொரிச்சத உடனே கூட நம்ம சேர்த்திக்கலாம். நான் வீடியோ காமிக்கிறதுக்காக நான் எல்லாத்தையும் வெயிட் பண்ணிவிட்டு நான் ஒட்டுக்கா பாகில் சேர்த்துருக்கேன். சக்கரை பாகில் சேர்த்துட்டு ஒரு 3 மணி நேரம் ஊறிச்சு அப்படின்னாவே கரெக்டாக இருக்கும் நமக்கு. எல்லா உருண்டைகளையும் உள்ளே சேர்த்தாச்சு பொரிச்ச எல்லாத்தையும். இப்போ நம்ம வந்துட்டு லைட்டாக அந்த ஜீரோவில் டிப் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னாவே போதும். ஒரு 3 ஹவர்ஸ் அப்படியே விட்டுருங்க. நல்லா ஜீரோலாம் குடிச்சு சூப்பராக பாதுஷா வந்து நமக்கு ரெடி ஆயிரும். நல்லா ஜூஸியாக லேயராக சாஃப்டாக செம்ம சூப்பராக ரெடி ஆயிரும் பாருங்கள். இதை அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 3 ஹவர்ஸ் கழிச்சு பாருங்கள். அப்பப்போ நீங்கள் லைட்டாக பரட்டி மட்டும் விடுங்க. இது நம்ம வந்து பிளேட்டிங் இப்போ வச்சுக்கலாம். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். ஜீரோவே இல்லை. எல்லா சக்கரை பாகையும் பாதுஷா வந்து நல்லா உறிஞ்சி வந்திருக்கு. ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்க அப்படின்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். தைரியமாக செய்யுங்க. வீட்டில் எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க. அந்தளவு சூப்பராக வந்திருக்கும். நான் மேலால் கொஞ்சம் முந்திரியும் பிஸ்தாவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் ரொம்பவே சூப்பரான தீபாவளி பலகாரங்களில் ஒன்றான, அதுவும் முக்கியமான ஒன்றான பாதுஷாவை நம்ம செஞ்சுருக்கோம். எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்குமே தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.